சமீபத்தில் கேரமில் உலக கோப்பை விளையாடினவங்க. ஒரு கோல்டு மெடலும் 2 வெள்ளியும் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவங்க. அவங்க இந்த இறுதிப் போட்டி விளையாட்டு வீரர்களை அறிமுகப்படுத்தி தோல்வி வைப்பாங்க. எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்டடீஸ் கூட இம்பார்ட்டண்ட். ஸ்டடீஸ் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் 100% கொடுக்குறீங்கன்னா ஸ்டடீஸில் அட்லீஸ்ட் ஒரு 50% கொடுங்க. ஜஸ்ட் பாஸ் ஆனால் கூட போதும். அதனால உங்கள் ஸ்டடீஸ்லேயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்கூலோடு நிற்காமல் காலேஜ்க்கு அப்புறம் மாஸ்டர்ஸ்னு அதையும் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் ஒரு 4 இடத்துல போய் நின்று பேசுகிறதுக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு எல்லாத்துக்குமே எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் நல்லா ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. பட் எஜுகேஷன் வரப்போ கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப மெச்சோர்டு. ஸோ ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நேரம் பேசல, எல்லோரும் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ நான் அங்கிள் ஸ்பெஷலாக இங்கே கூப்பிட்ருந்தாங்க. என்னால் வர முடியாத சுச்சுவேஷன். தங்கராஜ் அங்கிள்காக தான் இங்கே நான் மெயினாக வந்தேன்.
நீங்கள் அவர் உங்களை எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாரோ என்னையும் அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காரு நிறைய. நானும் வேசார்பாடியில் பிறந்து அங்கே தான் வளர்ந்தேன். நானும் ரொம்ப ரிச் பர்சன்லாம் கிடையாது, ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தேன். ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் எதுவாக இருந்தாலும் எப்போவுமே என்னை கூப்பிட்டு அங்கிள் கொடுப்பாங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு நான் 5th படிக்கிறப்போலேருந்து இப்போ வரைக்கும் அங்கிள் என்னை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. தேங்க்யூ அங்கிள் அண்ட் தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ எஜுகேஷன் அவ்வளோ முக்கியம். நான் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால தான் எனக்கு இன்கம் டேக்ஸில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடைச்சிது. அந்த டிகிரி இல்லைன்னா எனக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடைச்சிருக்காது. ஸோ ரெண்டுத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் டை பிரேக்கர் நான் பார்த்தேன். லூஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ணாதீங்க. எவ்வளோ லூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வின்னர்ஸ் லூசர்ஸ் ரெண்டும் பேருக்குமே. தேங்க்யூ. ஐசிஎஃப் டீம் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப டாப் டீமு. அதுக்கு சார் தான் காரணம். அவர் ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் இந்த மேட்ச் வர முடியல. நான் ஒரு எல்டப் டிஎஃப்ஏ ஒரு மீட்டிங்கு, அதனால் வர முடியல. சாரி ஃபார் தட். நான் வந்து மேட்ச் எந்த மேட்சும் தவற மாட்டேன். பக்கத்தில் இருந்தேன்னா டெஃபினட்டாக இன்ஃப்ளூவன்சி. இன்னைக்கு யார் வின்னர்ஸ் தெரியுங்களா? விமன் நேஷ்னல்ஸு யாருன்னா பார்த்துருக்கீங்களா மேட்ச்சு? உமன் சீனியர் நேஷனல்ஸ் மணிப்பூர். வெரி குட் வெரி குட். ரன்னர் கேட்குறீங்களா? போயிட்டா வெரி. நம்ம வந்து குவாலிஃபை. நம்ம வந்து வின்னிங் டீம். தமிழ்நாடு வந்து எப்பவுமே வின்னிங் டீம். இந்த வருஷம் கொஞ்சம் டீம் சரியா இல்லை, பட் ஆடலையான்னு எனக்கு தெரியல. பட் ஆல்வேஸ் தமிழ்நாடு வந்து எப்பவுமே வின்னிங் டீம். கிரேட் பிளேயர்ஸு. இந்தியா டீம்லேயே ஒரு 3-4 பேர் நம்ம டீம் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ விமனுக்கு வந்து நல்ல வாய்ப்புங்க நிறைய இருக்குது இன்னைக்கு ஃபுட்பால் ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனில். ஸோ இப்போ நான் ஐம் ஒன் ஆஃப் த ஸ்கவுட் ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனில். ஐ அட்டெண்டட் த கோர்ஸ். இப்போ தான் பிடிச்சிட்டு வந்தேன். ஸோ இதில் யார் பெஸ்ட்டோ டெஃபினெட்லி இப்போ தங்கராஜ் வந்து இங்கே நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நான் டெய்லி வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன். இதில் யார் பெஸ்ட்டோ டெஃபினட்டாக அவங்கள ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஐ வில் ரெக்கமெண்ட் வித் ஆல் த டீட்டெயில்ஸ். பட் இட்ஸ் தி ஒர்க். அவங்க ரியலி அவங்க ஒர்க்காக இருந்தாங்கன்னா டெஃபினட் 100% நம்ம அனுப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்த் மெட்ராஸ் வந்து எப்பவுமே ஃபுட்பால் தான். நார்த் மெட்ராஸ் புளியாந்தபுரம் தான் வளர்ந்தவன் நான். அங்கே விளையாடி அதுக்கப்புறம் ஐசிஎஃப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கே கோச் ஆகி ரயில்வேஸு, இந்தியன் ரயில்வேஸ், தமிழ்நாடு, இந்தியன் டீம் வரைக்கும் நாங்கள் வந்து கோச் அப்போ இருக்கோம். ப்ளஸ் இப்போ கோச் எஜுகேட்டராக இருக்கேன் ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஏஎஃப்சியில். ஸோ நாட் ஓன்லி பிளேயர்ஸ் மாத்திரம், மென் பிளேயர்ஸ் மாத்திரம் கோச் ஆகக்கூடாது இல்லை, விமன்ஸும் வந்து நீங்கள் வரணும், கோச் ஆகணும். முடிஞ்ச டி லைசன்ஸ் இருக்குது, டி லைசன்ஸ் நிறைய கோச்சஸ் வருது, உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குது. அதனால் நீங்கள் தயவுசெய்து இதில் யார் நல்ல ரெப்புடேஷன் இருக்கோ தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ யங்லேருந்தே நீங்கள் கோச் ஆகிறதுக்கு சான்சஸ் பாருங்கள், விளையாட்டை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? All the best for the future. Thank you very much. Hi, thank you everyone so much for coming. So basically today we are having under 18 soccer game which is completely for the girls. I would really like Mr. Thangaraj Master Sir for organizing this program for all the girls, where we are trying to promote education which is basically from the sports sector. So and this is happening in against with our national campaign which we are holding right now, which completely which we are calling it as Puri Padhai Desh Ki Bhalai, translating it as when girls complete their education the nation prospers. So like you can see, like lot many times girls in today's sector are trying to excel in sports sector, and we are also trying to use that as a medium for them to get scholarships and excel in their life in terms of education, also go further, and if they choose to be a sports person. Because if you just go and ask any of the girls what do they want to be, they all have just one ambition, that they want to play for India as well. So they are also playing for our country. So that's one thing which the CRY is also working towards. So we would also like to thank Oracle, who's been one of our partner in helping us making this event successful. So thank you so much. வணக்கம். CRY நடத்துகின்ற இந்த கால்பந்து போட்டியானது பெண் குழந்தைகள் கட்டாயம் எல்லா பெண்களும் கல்லூரி வரையில் படிக்கணுன்ற ஒரு
சிந்தனைக்காக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்திற்காக மட்டும் இந்த கால்பந்து போட்டி நடத்துகிறாங்க. பல்வேறு வகையான விழிப்புணர்வு தொடர்ந்து இந்தியா முழுவதும் எல்லா வகையான விழிப்புணர்வுகளும் ட்ரை வந்து செய்துன்னு இருக்காங்க. இறுதியாக கால்பந்து பெண்கள் மட்டும் 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான பள்ளி மாணவிகள் மொத்தம் 12 அணிகள் இந்த இதில் பங்கெடுத்தாங்க, கலந்துக்கினாங்க. கல்லூரி அணிகள் வந்து 8 அணிகள் இந்த போட்டியில் பங்கெடுத்து சிறப்பாக விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த விளையாட்டுடைய நோக்கமே ஒரு குழந்தை கூட கல்வி இல்லாமல் போயிடக்கூடாது. பெண் குழந்தைங்க ஒரு குழந்தைங்க கூட கல்வி இல்லாமல் போயிடக்கூடாது. எல்லா குழந்தைகளும் கட்டாயம் படிக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பெண் குழந்தைகள் படிக்கணும், கல்லூரி வரையில் ஒரு குழந்தையும் இடைவிலகல் இல்லாமல் தொடர்ந்து படிக்கணுன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு கால்பந்து போட்டியே நடக்குது. அது மாத்திரம் இல்லாமல் வரைதல் போட்டி, அப்புறம் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, மற்ற என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் எல்லா பகுதியில் இந்தியா முழுவதும் ட்ரையின் சார்பில் தொடர்ந்து நடைபெறுகிறது. மேலும் இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் பெண் குழந்தைங்க படிக்கணுன்றதை வலியுறுத்தி ஒரு விழிப்புணர்வாக தொடர்ந்து நடத்திக்கின்னு இருக்காங்க. இப்போ அந்த வகையில் பார்க்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு வியாசர்பாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்தரம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 90% இந்த விழிப்புணர்வுகளால் கல்வித்தரம் கல்லூரி தரமெல்லாம் உயர்ந்திருக்குது. அவர்களெல்லாம் பள்ளியில் 100% தேர்ச்சி பெற்றிருக்கார்கள். கல்லூரியிலும் ஒரு காலத்தில் கல்லூரி படிக்கிற மாணவிகளோ இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எல்லா துறையிலும் கல்லூரி மாணவிகள், எல்லா மருத்துவத்துறையிலேருந்து எல்லா துறையிலையும் மாணவிகள் இப்போ வந்து படிக்கிறாங்க. அது விளையாட்டுலேயும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதுன்றதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். நிறைய இப்போ இங்கே பங்கெடுத்த முக்கால்வாசி அரசு பள்ளி மாணவிகள், அதே மாதிரி கல்லூரி எடுத்துக்கினாலும் அரசு கல்லூரி மாணவிகள் அணி தான் நிறைய பேர் பங்கெடுத்தாங்க. 17 வயதுக்கு உட்பட்ட டீம் வந்து அதான் பள்ளி அணி வந்து 12 அணிகள் பங்கெடுத்தாங்க. கல்லூரி அணிகள் வந்து 8 அணிகள் பங்கெடுத்தாங்க. இதில் பங்கெடுத்த அனைத்து பள்ளி கல்லூரி பெண்கள் அணியினருக்கும் அவருடைய பயிற்சியாளர், அவருடைய தலைமை ஆசிரியர்கள், அவருடைய விளையாட்டு ஆசிரியர்கள் அனைவருக்கும் ட்ரெயின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் விளையாடினவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.